ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இந்த காணொளி காட்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் தாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தந்தருளும்படியாய் நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் எடுத்த எங்கள் நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இந்த கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை உடைய கரத்தில் ஒப்புவிடுகிறோம். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, ஆராதனை ஆரம்பம் முதல் கடைசி மட்டும் உம்முடைய பிரசன்னத்தினால மூடுமடியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள ஆராதனையாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யப்பா. இந்த ஆராதனையிலே உங்களுடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி ஏசப்பா. புத்தியுள்ள ஆராதனை ஏறெடுத்தக்கதான புத்தியும் ஞானத்தையும் இந்த அடிமைகளுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வீடுகளில் இருந்து இந்த காணொளி காட்சி மூலமாய் உம்மை ஆராதிக்கிறதான உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு எங்களை வழிநடத்தும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடலாமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்னும் மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்னும் மன்னாவை தந்தீரையா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. வெல்ல சொல்லலாம், புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா.
ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி சுராஜா, நன்றி ஏசுராஜா, உமக்கு நன்றி ஏசுராஜா, நன்றி ஏசுராஜா, உமக்கு நன்றி ஏசுராஜா, நன்றி ஏசுராஜா. நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நம்மளை கடந்த நாட்கள் எல்லாம் கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். நம்மளை மட்டுமாய் நடத்தின தெய்வம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நாளை காண கிருபை கொடுத்த தெய்வக்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? எல்லா தீமைக்கும், எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா கொள்ளை நோய்க்கும் நம்மளை விலக்கி பாதுகாத்து இம்மட்டுமாய் அவருடைய கிருபையினால் நம்மளை நடத்துகிற தெய்வக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. எல்லா ஆபத்திலும் தெய்வம் நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து தெய்வம் நம்மளை பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா, நம்மளோட வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்தார். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நம் தனிமையா இருக்கும் பொழுது தெய்வம் நம்மளை ஆற்றி தேற்றி நம்மளை வழிநடத்தி வருகிற தெய்வக்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தாயை போல தேற்றுகிற தெய்வம், நம்மளை தாயை போல தேற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி சுராஜா. அவரோட பிரசன்னத்தை உணர்வாமா? நன்றி ஏசுராஜா, நன்றி ஏசுராஜா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஏசுராஜா, நன்றி ஏசுராஜா, நன்றி ஏசுராஜா, நன்றி ஏசுராஜா, நன்றி ஏசுராஜா. Hallelujah. Thank you, Jesus. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் பலிகளை ஆண்டவரே என் தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, இந்த நன்றி பலியை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே.
Thank you, Daddy. Hallelujah. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினதற்காய் நன்றி ஆண்டவரே. உழவ சகலவரியா தெய்வமே எங்களோடு எங்களை நடத்துகிற உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் இரவெல்லாம் ஆண்டவரே அப்பா மீன் கத்தாவை கண்விழித்து ஜெபிக்கணுமே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எதனேக்கும் நாங்கள் கலங்காமல் உம்மை நாங்கள் துதிக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஊரகதி நம சகலவரியதுனா சகலவரவ ஊரகதி நம சகலவரவ. ஹalleluya ஹalleluya. எல்லா அந்நிய பாஷையினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஒரு சகலவரியதுனிகலவரியதுனா ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஏசப்பா. ஆவியானவரே இந்த வேளையிலும் அப்பா உம்மை பாட உம்மை ஆராதிக்க கர்த்தாவே எங்களுக்கு குருவை தந்த தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே இந்த ஆராதனையை தெய்வம் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நன்றி பலிகளை நீர் ஏற்றுக்கொண்டமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே மிதிமா இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை பகுதியிலும் உம்முடைய கர்த்தாவே சமூகம் வெளிப்படுவதாக ராஜா. உடைய பிரசன்னத்தினால போடுங்க. அடிமைகளை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த ஆராதனை நம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம எல்லாம் எழுந்திருந்து வேத புத்தகத்தை கையில் எடுக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 43. தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடே எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே பிரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தினால் துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சங்கீத பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்துள்ளபடியால் நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாடும் பொழுது அன்றோட ஊழியத்துக்கு அன்றைக்காக நம்ம காணிக்கைகளை செலுத்தலாம். Hallelujah. தூங்காமல் செபிக்கும் வரம் தாங்கப்பா. விழித்திருந்து செபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காமல் செபிக்கும் வரம் தாங்கப்பா. விழித்திருந்து செபிக்கும் வரம் தாங்கப்பா. ஹalleluya. நம்ம எல்லா கண்களை மூடி கொடுத்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் தெய்வம் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் அவருடைய வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம எல்லா கண்களை மூடி எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்மை ஆராதித்து உம்மை துதித்து பாட கர்த்தாவே கிருபை தந்தீரப்பா. மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்ததான அப்பா ஸ்தோத்திரம் ஐயா காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தன்னோட கர்த்தாவே எல்லாமிலிருந்து கொடுத்ததான நம்முடைய பிள்ளைகளை கரங்களை பலப்படுத்தும்படியாய் ஆமென் ஆண்டவரே. உம்முடைய நன்மையினால் திருப்தியாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்கு நேராய் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் அமைக்க தாவலா இருக்கிறோம் ஐயா. எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. உம்முடைய தாசரை மூடி மறைத்து தேவ ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாக சொல்லிக்கிறோம். அடிமைகளை தாழ்த்தி ஒப்புடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நம்மளுடைய சபை போதகர் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவரும் போதுமானவருமாயிருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் நம்மில் வைத்த அன்பு மகா பெரியது. இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். அவரை போல நம்மை நேசிப்பதற்கு ஒரு அன்பர் இல்லை. இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை. அன்பிற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மில் வைத்த அன்பு மகா பெரியது. அந்த அன்பை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதுதான் சால சிறந்தது, நன்று, நல்லது என்று நான் கர்த்தருக்குள் நினைக்கிறேன். இந்த கொரோனா என்கிற இந்த கொடிய தொற்று நோய் ஆரம்பித்து ஏறக்குறைய லாக்டவுன் ஆரம்பித்து 5 மாதங்கள் ஆகிறது. இந்த 5 மாதம் அளவும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார். எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், தயக்கங்கள் கடந்து வந்த பொழுதும் ஆண்டவருடைய கரம் நம்மை பாதுகாத்தது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் சில நேரத்தில் நாம் விசுவாசத்தை விட்டு வலிமை போகிறது போல சில நிலைமைகள் ஏற்பட்டிருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகள் சில நேரத்தில் சோர்ந்து போகலாம். தீர்க்கதரிசி கூட அவன் ஆண்டவருக்காக பெரிய ஊழியத்தை செய்தான். அவனும் சூறை செடிக்கு கீழே அவன் சோர்ந்து போய் படுத்திருந்ததை நாம் வாசிக்கிறோம். நமக்கும் இந்நாட்களிலே பல சோர்வுகள் ஏற்படலாம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளையே நீ சோர்ந்து போயிருக்கலாம். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் சில தேவைகளை கேட்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் அது சாத்தியமில்லாமல் அல்லவிட்டால் அவர்கள் தேவை நிறைவேற்றப்படாமல் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் சோர்ந்து போகலாம். என் பிள்ளைகளுக்கு இவைகள் ஆயத்தப்படுத்த முடியவில்லையே என்று சொல்லி பெற்றோரே நீங்களும் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய வேத வசனம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பட்சத்தில் அங்கே மத்தேயு இவ்விதமாய் சொல்லுகிறார், படியுங்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய ஜனத்திற்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற நல் வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் நாவின் சொல் பிறவா முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய ஜனங்கள் நன்றாய் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய தேவைகள் அதிகமாயிருக்கும் பொழுது சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் விடாய்த்து போக வேண்டிய அவசியம் வேண்டியதில்லை.
ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் நாவில் சொல் பிறவா முன்னமே ஆண்டவர் உங்களுக்கு இன்னது தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல வஸ்திரம் தேவை என்றால் ஆண்டவர் உங்கள் தேவையை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் நாவில் வார்த்தையை அது வருவதற்கு முன்பாகவே உங்கள் தேவைகளை இயேசுவால் சந்திக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆமென் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? உன் வேண்டுதற்கு முன்பே ஆண்டவர் நான் உன் தேவையை சந்திக்கிறவர். அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி சந்திப்பார்னு தெரியாது. உன் கண் அதை கண்டதும் இல்லை, உன் காதுகள் அதை கேட்பதும் இல்லை. ஆனால் உன் தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. பர்வதத்துக்கு நேராக ஆபிரகாம் தன் மகனை கூட்டிக் கொண்டு செல்லும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே இவன் பலிபீடத்தை கட்டி அதிலே ஒரே மகனாக்கி ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்க, அப்படியே அவன் செய்து தன் மகனுடைய கைகளையும் கால்களையும் கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து அவன் ஒரு அளவும் இமைப்பொழுதும் தன்னுடைய விசுவாசத்துல பிசைக்கு போகாம ஓங்கி தன் கையில் இருந்த அந்த வாளை எடுத்து அவனை பலி செலுத்த வேண்டும் என்று ஓங்கின பொழுது பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே என்ற ஒரு சத்தம் வானத்திலிருந்து தோன்றினது. ஆண்டவர் அவனுக்கென்று ஆயத்தம் பண்ணின ஒரு ஆட்டுக்குட்டி முள் புதரிலே சிக்கிக் கொண்டிருந்ததை அவன் பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து நீ என்ன செய்? பலி செலுத்து. பிள்ளையாண்டான் மேல் கை போடாத. அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் நம்முடைய விசுவாச பாதையில விசுவாசம் ஆமென் குறைவா இருக்குமோ, குறைபடும் பொழுது என் பிள்ளை என்ன செய்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய விசுவாசத்துல நம்ம துவண்டு போகக்கூடாது. என் நேசர் என்னுடையவர், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்மை வழிவிலகி செய்து நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நம்முடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை, உன்னுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதற்கு முன்பே உன் தேவைகளை அறிந்த ஆண்டவர் உன் தேவைகளை சந்திப்பார் என்று இந்த காலை நேரத்தில் திருவுள்ளப்பற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு சில சம்பவங்கள் நமக்கு தெரிந்த ஆமென் சம்பவத்தை மாத்திரம் நாம் தியானித்து வேகமாய் கடந்து போகலாம். முதலாவதாக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க வாசிங்க, மார்க் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 12 to 16 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே வாசிக்கிறோம். ஆமென். சீஷர்கள் கேட்கிறார்கள், பஸ்கா பண்டிகை ஆசரிக்க வேண்டுமே, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. படியுங்கள். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பன் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண? பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறார்கள். இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே
தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்கொள்வான். அவன் பின்னே போங்கள். அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோட கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே பஸ்கா இயேசுநாதருடைய காலத்தில் ஆசரிக்கப்பட வேண்டி இருந்தது. சீஷர்களுக்கு ஒரே குழப்பம், நமக்கு தான் ஒரு நிலையான இடம் இல்லையே, நிலையான வாசஸ்தலம் இல்லையே, நாம் எங்கே போய் இந்த பஸ்காவை ஆசரிக்க முடியும் என்ற ஒரு குழப்பம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர்கள் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, நாம் எங்கே இவைகளை ஆசரிக்க வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் முன்னே அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளே, இந்த சீஷர்களுக்கு தெரியவில்லை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின இடம். ஆண்டவருக்கு தெரியும் இவர்கள் நாவின் சொல் பிறவா முன்னே இவர்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அவை ஆயத்தம் பண்ண வேண்டும், அந்த பண்டிகையை ஆசரிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணம் ஆண்டவருக்கு முன்னமே இருந்தது. அவர் முன் குறித்திருந்தார். இந்த சீஷர்களுக்கோ அந்த இடம் தெரியவில்லை. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இந்த காலை நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில கூட இடம் தெரியாம என்ன செய்வது என்று இனம் புரியாத ஒரு கலக்கத்தோடு பயத்தோடு தேவ சமூகத்துல தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உன் நாவின் சொல் பிறவா முன்னே உன் வேண்டுதல் கேட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதுக்கு முன்னமே உனக்கு உன் தேவையை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன புசிப்போம், என்ன குடிப்போம், எங்கே நாங்கள் தங்குவோம், எங்கே நாம் ஆசரிப்போம் என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை ஒருவேளை உங்கள் கண்கள் காணாமல் இருக்கலாம், உங்கள் காதுகள் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கென்று என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளை ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் முன்னமே வைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு நாம் நம்முடைய உயிர் பிரியும் பொழுது ஆண்டவர் நம்மை மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்திலே இயேசுவோடு கூட வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அல்லவா? அந்த பரலோக ஸ்தலத்திற்கு நம்மை கொண்டு செல்வதற்கு முன்பாக நமக்கென்று ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நான் எங்கே தங்குவேன், நான் எங்கே செல்லுவேன், என்னுடைய இந்த உலக பறந்து விரிந்திருக்கிற இந்த உலகத்திலே நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி ஒருவேளை நீ சந்தேகப்படாமல் இரு. உன் தேவைகளை சந்திப்பதற்கு இயேசு உண்மையுள்ளவர். அந்தந்த காலத்தில் உன் வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா. பரலோக வீட்டை தருகிறவர் இம்மைக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில தரமாட்டாரோ? ஒருவேளை இந்த நாட்களிலே ஹோம் லோன் கட்ட முடியாம, லோன்கள் கட்ட முடியாம, கடன் பிரச்சனையில அமிழ்ந்து போய் ஒருவேளை கடன்காரன் உன்னை ரொம்ப அப்படியே இழுக்கி உன் மென்னியை பிடித்து அப்படியே உன்னை கஷ்டப்படுத்துகிறது போல தோன்றலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு திட்டமாய் சொல்லுகிறார், உன் தேவை இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. நீ பஸ்கா ஆட்டுக்குட்டியை ஆமென் நீ ஆசரிப்பதற்கு, பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்கு நான் முன்னமே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். உன் பிள்ளைகள் ஆமென் வருங்காலம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நான் முன்னமே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சில ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னாகவே 3 வருஷம் 3.5 வருஷத்துக்கு முன்னாகவே என்ன செய்யறாங்க, பிள்ளைகளுக்கு எல்கேஜி யூகேஜி என்ன செய்யறாங்க, ஆயத்தம் பண்ணி வச்சிடறாங்க. இந்த ஸ்கூல்ல தான் என் பிள்ளை படிக்கணும், இந்த ஸ்கூல் பஸ்ல தான் போகணும், இந்த ஸ்கூல்ல தான் இப்படிப்பட்ட காரியத்துல வசதியா என் பிள்ளை இருக்கணும். பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னமே
ஆண்டவருடைய பிள்ளையே, மனுஷனாகிய உங்களுடைய சிறு மூளையில இவ்வளவாய் நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்கள் தேவன் உங்களை காட்டிலும் அதிக கரிசனை உள்ளவர் அல்லவா? உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் இந்த காலை வேளையில் நீங்கள் என்ன தேவையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உனக்கு இடம் பற்றாக்குறையா? இடம் வேண்டுமா? ஒரு சொந்த வீடு வேண்டுமா? ஒருவேளை வீட்டிற்கு உன்னால சரியா அந்த கடனை மீட்டுக் கொள்ள முடியவில்லையா? ஆண்டவர் உனக்கு இன்னது தேவை என்று அறிந்தவர். உன் தேவைகளை சந்திக்க இயேசு உண்மையுள்ளவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக ஆமென், நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள், ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். இல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய போதனையை கேட்டுக்கொண்டு அந்த வனாந்திர பகுதியில ஜனங்கள் கடந்து வருகிறார்கள். 3 நாட்கள் ஆகிவிட்டது. ஜனங்கள் ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டு பிரமித்து அதை பயபக்தியோடு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு என்ன சம்பவிக்கிறது? சீஷர்கள் வந்து ஆண்டவரிடத்துல சொல்றாங்க, ஐயா, பணம் பணம் இருந்தாலும் சாப்பாடு இருக்குமான்னு தெரியல. ஆமா, இவ்வளவு பணம் ஆகுமே, என்ன பண்றது இந்த ஜனங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, எப்பா நீங்க உங்க கையில இருக்கிறது என்ன? 5 அப்பமும் 2 மீனும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அதை கேட்ட உடனே அதை வாங்கி அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு இதை புசியுங்கள் என்று கொடுத்த பொழுது 5000 பேர் போஷிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். வசனத்தை வாசியுங்கள். 15 முதல் வாசிக்கும் பொழுது, சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்குள் போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். பாருங்களேன், வனாந்தரமான இடம், வீட்டுல கடைகள்லாம் எதுவுமே இல்லை, அதனால இவங்க சாப்பாட்டுக்கு தவிப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரமா இவங்களை விட்டுட்டீங்கன்னா இவங்க எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு என்ன செய்வாங்க? சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நீங்கள் போக வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே போஜனம் கொடுங்கள். இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த காணொளி காட்சியின் மூலமாய், இந்த ஒலிபெருக்கியின் மூலமாய் தேவ சத்தத்தை கேட்கிற உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் ஒருவேளை போஜனத்திற்காக நீ அலைந்து திரிய வேண்டியதில்லை, நீ வெளியே போக வேண்டியதில்லை. உன்னுடைய போஜனத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த போஜனத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார்? ஒரு சிறு பையனிடத்துல 5 அப்பமும் 2 மீன்களையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நன்றாய் கவனியுங்கள். ஜனங்கள் பசியாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆண்டவருக்கு நன்கு தெரியும். ஜனங்கள் வாடி போவார்கள், அவர்கள் சோர்ந்து போவார்கள். அவர் முன்னமே அவருடைய சித்தம் என்ன? இவர்கள் நாவின் சொல் பிறவா முன்னே நான் இவர்கள் தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறேன். இப்பொழுது என்ன தேவை? அவர்களுக்கு வேண்டிய ஆகாரம், அவர்களுக்கு வேண்டிய போஜனம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில் தேவ பிள்ளையே, உன் சரீரத்தை ஆண்டவர் அற்புதமாய் உண்டாக்கினார். உன் போஜனத்தை விட, ஆமென், அற்பமான அந்த போஜனத்தை விட உன் அவயவங்களை நீ சிந்தித்துப்பா. அதை எவ்வளவாய் ஆண்டவர் நல்ல இன்ஜினியரா இருந்து அதை ஏற்படுத்தி இருக்கிறார். அவைகளை அற்புதமாய் விசேஷித்த பிறவியாய் மனித பிறவியை கொடுத்து உன்னையும் என்னையும் ஆண்டவர் விசேஷித்தவனாய் வைத்திருப்பாரே, ஆனால் உன்னையும் என்னையும் போஷிக்க மாட்டாரா?
ஆண்டவருடைய பிள்ளையே, அநேகர் அப்படிதான் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே இன்று வரை ஆண்டவருடைய சுத்த கிருபை ஆமென் அற்புதமாய் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. எல்லாருடைய இரக்கம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய இந்த தீர்க்கதரிசியை நாம் எலியா தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது ஆமென் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆமென் பசியாயிருக்கவில்லை. ஆண்டவர் அவனை என்ன செய்கிறார்? ஒரு இடத்துல இருக்க செய்கிறார், ஒளித்து வைக்கிறார். அந்த இடத்துல சொல்றாரு, இந்த நதி அண்டையில என்ன செய்யுமா, என்ன செய்ய தங்கி இருக்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள் வரையில வாசிக்கும் பொழுது கேரி ஆற்றண்டையிலே அவன் என்ன செய்யறான்? இருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைய ஆண்டவர் சொல்றாரு, அங்கே உனக்கு அப்பமும் தண்ணீரும் ஆயத்தமாய் இருக்கிறது. வாசியுங்கள். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். நான் எப்படி கட்டளையிடுவேன்? காக்காவுக்கு கட்டளையிடுவேன். அல்லேலூயா. ஆமென். 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஐயா அவன் ஒரு ஊழியக்காரனாய் இருக்கிறான், ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கிறான். அவனுக்கு விதைக்கவும் தெரியாது, அறுக்கவும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் தேவையை அவன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். ஒரு காக்கா வந்தது, காலைதோறும் ஒரு இறைச்சி துண்டை கொண்டு வந்து அவன் மேல் போட்டது. அல்லேலூயா. அந்த இறைச்சி துண்டையும் ஆண்டவருடைய பிள்ளையே அப்பத்தையும் சாப்பிட்டு தண்ணீரை அந்த ஆற்றண்டையில போய் பருகி அவன் வாழ்ந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் தேவை என்னதென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அத்தியாவசிய தேவை ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியுமா? உணவு, உறைவிடம், உடை. இந்த 3ஐயும் கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு அருளுமா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, ஆமென். ஒரு பூவை பாருங்கள், அந்த பூவில் இருக்கிற அந்த மேனியை பாருங்கள், அதில் கவர்ச்சியான அந்த கலச பாருங்க. அந்த கலச பார்க்கும் பொழுது அவைகள் நூற்கிறதும் இல்லை, அவைகள் தைக்கிறதும் இல்லை. ஆனால் பரமபிதா அவைகளை அழகாய் என்ன செய்கிறார்? அற்புதமாய் மலரச் செய்து அந்த நல்ல வாசனையும் கொடுத்து நல்ல பார்வைக்குரிய அழகான மலராய் வைக்கிறார் அல்லவா? காலையில் மலர்ந்து மாலையில் அது காய்ந்து போகிற அந்த மலருக்கு அவ்வளவு அழகான மேனியை கொடுப்பாரே. ஆனால் அந்த மலரை விட ஆண்டவர் உன்னையும் என்னையும் விசேஷித்தவளாய் நிலைநிறுத்தி இருக்கிறார். உன் தேவைகளை முன்னமே அறிந்து ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 12, 13 ஆகிய வசனங்களிலே வாசிக்கும் போது, கொஞ்ச நாள் போச்சு, இவர் வந்துட்டு இருக்கிறாரு ரொம்ப தேசத்துல. அப்போ சாரிபாத் என்னும் ஊருக்கு வரும் பொழுது அங்கே ஒரு விதவையை ஆண்டவர் இந்த மனிதனுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். எப்படி ஒரு ஆயத்தம்? அவளுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் மாவை வச்சு கொஞ்சம் ஒரு அடைய செஞ்சு சாப்பிட்டு செத்து போகலான்னு சொல்லிட்டு 2 விறகை எடுத்து தேடி வருகிற நேரத்துல அவன் இந்த தீர்க்கதரிசி சொல்றான், இருக்கிறத முதல்ல எனக்கு ஒரு காரியத்தை சுட்டு என்ன செய்யி, அடைய சுட்டு எனக்கு கொடு அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அதே போல அந்த சாரிபாத் விதவையும் சொல்லுகிறார், ஐயா நானும் என் மகனும் இந்த ஒரு அடையதான் சுட்டு சாப்பிட்டு செத்து போகலான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல ஊழியக்காரரே, நீங்க கேட்குறீங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தா ஆமென். அந்த பஞ்ச காலம் முழுவதும் மா குறைபடவும் இல்லை, எண்ணெய் கலசம் குறைந்து போகவும் இல்லை, நிரம்பி வழிந்து ஓடுதே நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் என்று சொல்லி பாட்டுக்காரர் பாடுகிறது போல ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு மறுபடியும் ஒன்றை சொல்லட்டும். தேவ பிள்ளையே, இடம் இல்லை என்று சொல்லி நீ கவலைப்படாதே. உன் தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. 2வது, போஜனம் இல்லையே என்று சொல்லி நீ கவலைப்படாதே. ஆண்டவர் உனக்கு போஜனத்தை ஆயத்தம் பண்ணுவார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, 3வதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பவுல் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் மிகுந்த அடிகளையும் பாடுகளையும் பட்டு அவன் கடந்து வருகிறான். அப்போஸ்தல நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது கவனியுங்கள். முந்தின
அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவன் ஒரு பெரிய கப்பல் சேதத்துல அடிபட்டு கப்பல் உடைந்து எப்படியோ வந்து கரை சேருகிறான். அல்லேலூயா. அந்த ஸ்தலத்துல அவனுக்கு வந்து சேர்ந்த உடனே பாம்பு கடிக்கிறது. பாம்பு கடித்த உடனே எப்ப சாவான் உற்று பார்க்கிறார்கள், இவன் சாகவில்லை, இவனை தேவன் என்று அவர்கள் போற்றுகிறார்கள். நடந்தது என்ன? அந்த பட்டணத்தில், அந்த தீவில், அந்த மெலித்தா தீவில இருக்கிற ஒரு பெரிய அதிபதி என்ன செய்யறார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிலக்கிழான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல ஒரு நல்ல வசதி படைத்தவர் தன் வீட்டிற்கு கூட்டி செல்லுகிறான். அவன் வீட்டில் அவன் தகப்பனுக்கு ஜுரமும் அவன் வயிற்றுப்போக்குமா இருந்தது. அவன் ஜெபிக்கிறான். அங்கே ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அல்லேலூயா. நிகழ்ந்த உடனே ஆண்டவருடைய பிள்ளைகளை சம்பவிக்கிறது என்ன? அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அந்த இடத்துல இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்களையும் பவுலிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆனால் பவுலுக்கோ இவன் பிரயாணப்பட்டு ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்பதுதான் இவனுடைய திட்டம். இவன் பிரயாணம் போகிற வழியில் என்ன செய்து விட்டது? என்ன ஆயிடுச்சுங்க? நடக்காம போயிடுச்சு. இவன் அங்க போகணும்னு ஆசைப்பட்டது ஒண்ணுமே முடியாம போயிடுச்சு. இவன் தரிசனம் என்ன? எப்படியாவது ராயனிடத்துல போய் சுவிசேஷம் சொல்லணும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்துல உன் பிரயாணம் எப்படி இருக்குமோ, ஐயோ என் பிரயாணங்கள் எல்லாம் முடிந்து போனதே, நான் ஃபாரினுக்கு போகணும்னு நினைச்சேன், நான் தொழில் ரீதியா இந்த பிரயாணத்துக்கு நான் போகணும்னு நினைச்சேன், நான் இவ்வளவு தூரத்துல இந்த காரியத்திற்காக என் சொந்த ஊருக்கு நான் போகணும்னு நினைச்சேன், என்னுடைய தொழில் விஷயமா வெளியில போகணும்னு நினைச்சேன், என் பிரயாணங்கள் எல்லாம் வாய்க்காதே போனதே என்று திணறுகிற தேவ பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் உன் தேவை இன்னதென்பதை இயேசு அறிந்திருக்கிறார். நடந்தது என்ன? அங்கே நாம் வாசிக்கும் பொழுது பவுல் என்கிற அந்த தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் 3 மாதங்களுக்கு முன்பே என்ன செய்கிறார்? மிதனம் என்கிற ஒரு கப்பலை அங்கே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. மழை ஆமென் காலமா இருந்தபடியினால் அங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த கப்பல் அங்கே வந்து என்ன செய்திருக்குன்னா 3 மாதம் சென்ற பின்பு அங்கே பார்க்கும் போது அந்த மழைக்காலம் நின்றுடுச்சு. அது பிரயாணப்பட்டு போறதுக்காக 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து ஹார்பர்ல நின்றுடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் வந்த கப்பல், இவன் வரப்போக வேண்டும் என்று நினைத்த பிரயாணங்கள் எல்லாம் தடைப்பட்டு விட்டது. வர வழியில இவனுக்கு மரண சூழ்நிலைகள் ஏற்பட்டது. ஆனால் இயேசு அந்த மனிதனை கைவிடவில்லை. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவ சத்தத்தை கேட்கிற உனக்கும் எனக்கும் ஆண்டவர் உன் பிரயாணங்களை வாய்க்க செய்வார். நீ என்ன சிந்திக்கிறாய்? உன் வாழ்க்கையில ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நினைத்திருந்தேன், இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனதே என்று சொல்லி நீ நினைக்கிறாயா? ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையில உனக்கும் எனக்கும் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். காரியங்களை, பிரயாணங்களை நான் வாய்க்க செய்வேன். 3 மாதத்திற்கு முன்பே பவுலுக்கு ஒரு கப்பலை ஆயத்தம் பண்ணின தெய்வன் உன்னுடைய பிரயாணங்களுக்காகவும் ஆண்டவர் ஆயத்தமாய் சில காரியங்களை வைத்திருக்கிறார். அவைகளை கண்கள் காணவில்லை, உன் காதுகள் கேட்கவில்லை, ஆயினும் நீ அவைகளை இந்த காலை வேளையிலே காண்பாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பிரயாணங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளை, சில சந்தர்ப்பத்தில் நீங்களும் நானும் சோர்ந்து போகிறது உண்மைதான். சில நேரங்களில் ஆமென் இந்த காரியங்கள் வாய்க்கவில்லையே என்று சொல்லும் பொழுது நம்முடைய இருதயங்கள் உடைந்து போகிறது உண்மைதான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் உன் பிரயாணங்களை வாய்க்க செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைய, ஆமென், நீ அனாவசியமா அங்கே இங்கே சுத்திட்டு இருக்க வேண்டாம். உன் தேவை இன்னது என்று அறிந்து ஆண்டவர் உன் பிரயாணத்தை வாய்க்க செய்வார். ஒருவேளை இன்டர்வியூக்கு போக முடியாம, ஒருவேளை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை எழுத முடியாம, ஒருவேளை உன் தொழிலுக்கு வேண்டிய காரியத்தை இந்த நாளிலே நான் பிரயாணப்பட்டு போகாவிட்டால் இது நடக்காத, இது சாத்தியம் இல்லையே என்று சொல்லி உன் பிரயாணங்கள் நீண்ட நாளாய் வாய்க்காமல் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் பிரயாணங்களை நான் வாய்க்க செய்கிற கர்த்தர். அது என்றைக்கு நடக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில நேரங்கள்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், எப்படி போகிறதுன்னு தெரியாது.
முடியாது. கடந்த வாரத்துல ஒரு சம்பவம் எனக்கு என் வாழ்க்கையில சாட்சியாய் நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்துல ஒரு அருமையான என்னுடைய சிறிய தகப்பனாரில் ஒருவர் நித்திரை அடைந்து விட்டார். அவரை பார்க்கும்படிக்கு என் சொந்த தேசத்திற்கு நான் போக வேண்டி இருந்தது. போன ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன். அவங்க 12:30 மணிக்கு காலமாயிட்டாங்க. மதியத்துல நாங்க அதற்காக பிரயாசப்படுவதற்கு 3 மணி 2 மணிக்கெல்லாம் நாங்க பாஸ் போட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ் போட்ட பொழுது அங்கே பாஸ் பெண்டிங் சொல்லிட்டு அப்ரூவல் ஆகல. எனக்கு நைட்டு 9 மணி வரையில நாங்க காத்திருந்தோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காத்திருந்த என்ன செய்வது என்று தெரியவில்லை. நாங்கள் போகாவிட்டால் இந்த மரண வீட்டுக்கு, சந்தோஷமா இருக்கிற வீட்டை விட மரண வீட்டுக்கு நீங்க போகணும், அது நல்லதுன்னு போட்டிருக்குல்ல. ஆனா மரண வீட்டுக்கு போகலன்னா வித்தியாசமா போயிடுமே, என்ன செய்வது என்று நான் திகைத்து கொண்டிருக்கும் பொழுது, என் பிரயாணம் எப்படி இருக்கும் என்று நான் சிந்திக்கும் பொழுது நடந்தது என்ன தெரியுமா? உனக்கு மட்டும் இல்லை, உன் ஒட்டகத்துக்கும் நான் தண்ணி வார்க்கிறேன்னு சொல்லி ஒரு ஒரு அருமையான ஸ்திரீ சொன்ன இல்ல, அவளை போல என்ன செஞ்சாங்க தெரியுமா? கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு போன் வந்தது. நான் உன்னுடைய வண்டிக்கு நான் பெட்ரோல் போடுறேன், நான் கூட்டிட்டு போறேன், நீ என்னோடு கூட வா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சிறிய தகப்பனாரில் ஒருவர் அவர் என்னை கூட்டிட்டு போனார். அல்லேலூயா. ஐயோ, இந்த பாஸ் இப்படி பெண்டிங்ல இருக்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நான் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போகிற வழியிலேயே ஆண்டவர் அந்த காரியத்தை எனக்கு வாய்க்க செய்தார். அல்லேலூயா. என்னமாயிருக்கும், எப்படியாயிருக்கும் என்று நீ சந்தேகப்படாதே. ஒருவேளை உன் கண்கள், ஒருவேளை இந்த பிரயாணங்கள் எல்லாம் தடைப்பட்டு விடுமோ என்று நீ சிந்திக்கலாம். நீ போகிற வழியில உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் காரியங்களை வாய்க்க செய்வார் என்பதை நீ மறந்து போகாதே. இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். முதல்ல உன் இடத்தை குறித்து நீ யோசிக்காத, ஆண்டவர் உன் தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் போஜனத்தை குறித்து நீ யோசிக்காத, உன்னை போஷிப்பார், உன் தேவையை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, உன் பிரயாணத்தை குறித்து இது எப்படி இருக்குமோ, ஐயோ என்னால் போக முடியவில்லையே என்று நினைக்காத, உன் பிரயாணங்களை இயேசு வாய்க்க செய்வார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நான்காவது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் ஆமென் chapter 1 verses 2. இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார் என்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், உன் வழியை ஆயத்தம் பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஒருவேளை நீங்க போக வேண்டிய வழியை தெரியாம இருக்கலாம். உன் வழியை உனக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. உனக்கு முன்பாக தூதனானவர் கடந்து போகிறார். அல்லேலூயா. கோணலான வழிகளை செவ்வைப்படுத்தும்படி உன் வழிகளிலே முன்பாக கடந்து போகிறவர் இயேசுநாதர் என்பதை நீ மறந்து போகாதே. உங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையே, ஐயோ அந்த படிப்பு எப்படி இருக்குமோ, இந்த வருஷம் எப்படி இருப்பாங்களோ, இந்த வழியில எப்படி நம்ம போய் சேர முடியுமா, இந்த கொரோனா பீரியட்ல இவ்வளவு கஷ்டமா இருக்குது, குடும்பத்தை நடத்துறதே இவ்வளவு ரொம்ப நெருக்கமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களுடைய வழியில நீங்க போகல, முன்னாடி இயேசுநாதர் போறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய தூதனானவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள். பார்வோன் ஜனங்களை போக விட பண்ணி, ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி. பாருங்களேன், நீங்க போகிற வழியில உங்க மேனேஜரோ உங்களை நடத்துறவங்களோ என்ன செய்வாங்க, சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணம் என்ன, நீங்க போகிற வழியில ஒரு பெரிய சேனையை பார்த்து விடுவீர்களே ஆனால் அவர்கள் பயந்து மறுபடியும் எங்கே திரும்பி விடுவார்கள், எகிப்திற்கு
திரும்பி விடுவார்கள் என்று சொல்லி வழியை ஆயத்தம் பண்ணலாம். ஆனால் உங்கள் தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவர். படியுங்கள். பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், ஆண்டவர் அந்த வழியாய் பெலிஸ்தருடைய தேசத்தின் வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். சுற்றி போக பண்ணினார். அல்லேலூயா. ஏன் சுத்தி போக பண்ணினார்? அங்க அப்படி சுத்தி போனதுனாலதான் பல அற்புதங்களை வனாந்திர வழியாய் ஆண்டவர் நடத்தினார். அல்லேலூயா. முன்னே அவர்களுக்கு முன்பாக இயேசு கடந்து போகிறதை அவர்கள் உணர்ந்தார்கள். அல்லேலூயா. இப்பொழுது செங்கடல் வந்துவிட்டது. பின்னே பார்வோனின் சேவை. இவர்களுக்கு வழியோ அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே என்ன செய்யட்டும் என்று இவர்களுக்கு தெரியவில்லை. மனித குலமே இதுவரையிலும் ஆமென் சமுத்திரம் இரண்டாய் பிளந்து அவர்கள் கண்டதில்லை. ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். மோசேயின் இடத்துல சொன்னார், கோலை நீட்டுனாரு. சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. வறண்ட நிலத்துல ஆண்டவர் அவர்களை கொண்டு சென்றார். முன்பாக போகிறவர்கள் ஆண்டவருடைய நாமத்தினால் அவர்கள் பாடி ஆடி துதித்து கடந்து போனார்கள். பின்னால வந்த பார்வோனின் சேனையோ அந்த சமுத்திரத்தில் அமர்ந்து போனது. ஆண்டவர் அவர்களை நடத்தினார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உன் வழிகள் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறாயா? உனக்கு முன்பாக கோணலான வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறவர் கடந்து போகிறார். அல்லேலூயா. அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்து தேவ தூதனானவர் விலகி, தேவ தூதனானவர் முன்னாடி போயிட்டு இருந்தாரு. இப்ப பின்னால அது விலகி பின்னால வராரு. அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராமுழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகளின் நடுவில் வந்து எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலுக்கோ அது இரவு வெளிச்சமாயிற்று. இரவு வெளிச்சமாயிற்று. எகிப்தியருக்கோ அது அந்தகாரமாய் இருந்தது. நான் சொல்றேன், உன் கண்ணுக்கு முன்னாடி நீ பார்க்கிறது சில நேரத்துல அந்தகாரத்தை பார்க்கிற. ஆனா கர்த்தருடைய மகிமையான மேகம் உன்னை நடத்தி கொண்டு போகும் பொழுது அது உனக்கு வெளிச்சமாய் இருக்கும். ஆண்டவர் உனக்கு வழியை ஆயத்தம் பண்ணும் பொழுது அது உன் கண்கள் காண்பதில்லை. ஆனால் அந்த வழியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நேர்த்தியாய் நடத்த இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. நான்காவது, ஆண்டவர் உனக்கு வழியை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். உன் கண்கள் காணவில்லை, அதனால எனக்கு வழி இல்லைன்னு சொல்லாத. இயேசு உனக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, ஐந்தாவதாக லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அங்கே என்ன சம்பவிக்கிறது? ஆமென். மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கும் பொழுது அவரை அழகாய் கிடத்துவதற்கு, அந்த பிள்ளையை கிடத்துவதற்கு, பாதுகாப்பாய் வைப்பதற்கு இடம் இல்லாமல் ஒரு மாட்டு தொழுவம் அவர்களுக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. அந்த மாட்டு தொழுவத்தின் முன்னணையிலே பிள்ளையை அழகாய் சுருட்டி என்ன செய்யறாங்க? கிடத்துறாங்க. அங்கதான் ஆமென் தூதர்களால் அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தியை கேட்ட அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மேய்ப்பர்களும் மற்றும் நட்சத்திரங்கள் வழிகாட்டின அந்த நல்ல சாஸ்திரிகளும் என்ன செய்கிறார்கள்? கடந்து வருகிறார்கள். இயேசுநாதரை பணிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இயேசுநாதர் பிறப்பதற்கு, அவர் வைக்கப்படுவதற்கு ஒரு முன்னணி ஆயத்தமாயிருந்தது. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஆண்டவர் அனாதையா ஒன்னும் அப்படியே விட்டுடல. ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஒரு முன்னணியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா. உன்னை அப்படியே விட்டுட மாட்டாரு. ஆண்டவர் உனக்கு ஒரு முன்னணியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருப்பார். அல்லேலூயா. இந்த வறண்ட நிலைமை தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாடோடிய போல சில நேரத்துல ஆமென் ஊழியக்காரர்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாதிரி திரிகிற அனுபவமா தான் இருக்கும். அது இந்த நாட்கள்ல கடுமையான ஒரு சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு முன்னணியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு. அல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளை இயேசுநாதர் அந்த பட்டணத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு கழுதையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். உன் பிரயாணத்திற்காக மட்டுமல்ல, உன்னை சுமந்து கொண்டு போகிறது யார், உன்னை வழி நடத்துகிறது யார் என்பதை நீ புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தமாய் வைத்திருப்பார். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ ஆண்டவர் ஆமென் உன் நாவில் நீங்கள் வேண்டுவதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த தேவையை நான் உனக்கு சந்திப்பேன். அல்லேலூயா. அந்த தேவையை நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஒருவேளை உன் கண்கள் காணாமல் இருக்கலாம். நான் அவைகளை உனக்கு உன் வாழ்க்கையில அதனது காலத்துல செய்து முடிப்பேன். நீ விசுவாசி. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. காணொளி காட்சியின் மூலமாய் காண்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். மறுபடியும் வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Book of Matthew, Gospel of Matthew, chapter 6, verses 8. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். யார்? இயேசு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் நீ பதறாதே. உனக்கு எல்லாம் கைகூடி வரும். உன் பிரயாணங்கள் வாய்க்கும், உன் இடம் வாய்க்கும். உன்னுடைய ஆமென் உனக்கு தேவையான போஜனத்தை நீ ஆற்றண்டையில் இருந்தாலும் சரி, நீ சூறை செடி கீழே இருந்தாலும் சரி, நான் உனக்கு தருவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உனக்கு முன்பாக நான் வழியை ஆயத்தம் பண்ணுவேன். ஆமென். எகிப்தியர்கள் உன்னை நெருங்குகிறார்கள் என்று நீ நினைக்கிறாயா? பயப்படாதே. அந்த மேக ஸ்தம்பத்தை பின்பாக வரச் செய்து நான் பின்னாலே இருந்து உனக்கும் அவர்களுக்கும் ஒரு இடைவெளியை நான் கேப் என்ன செய்வேன்? உண்டு பண்ணுவேன். உன்னை நான் வழி நடத்துவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, உனக்கு ஆமென் அங்க போய் நான் என்ன செய்வேன் நீ நினைச்சிட்டு இருக்கிறல்ல. ஆமென். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னணையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு பிரம்மாண்டமா இல்லைனாலும் உன் தேவைக்கு அது போதும். உன்னுடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? செவி சாய்த்திருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இன்னது தேவை என்று உன்னுடைய நாவின் சொல் பிறவா முன்னே இயேசு அறிந்திருப்பாரே. ஆனால் உன் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் தருவதற்கு இயேசு உண்மை உள்ளவர். அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்பாயா? இந்த காலை நேரத்தில் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடுவாயா? ஏசப்பான்னு சொல்லி உன் முழங்கால்களை மடக்குவாயா? இயேசுவினிடத்திலே கரங்களை உயர்த்துவாயா? ஆண்டவரிடத்தில் சரண்டர் பண்ணுவாயா? ஏசப்பா, என நான் முற்றிலுமாய் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வாயா? ஓ ஹல்லேலூயா. உன் வேண்டுதலுக்கு முன்பே உன் தேவையை அறிந்திருக்கிற உன் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உன் தேவைகளை சந்திக்க அவர் உண்மை உள்ளவர். கண்களை மூடி செவிப்போமா? அன்புள்ள இயேசுநாதரே, ஆமென். இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவோ தேவைகள், எங்கள் பிரயாணங்கள் வாய்க்காமல் இருக்கிறது. எங்கள் கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படாததினால நாங்கள் சரியாய் சில வேளையில சிலர் போஜனம் பண்ண முடியவில்லை, நன்றாய் சாப்பிட முடியவில்லை, நன்றாய் உணவு புசிக்க முடியவில்லை. சில கஷ்டங்கள் அப்பா. ஆண்டவரே, சில நேரத்தில் ஆமென் ஹல்லேலூயா, எங்கள் பண்டிகை, எங்கள் பஸ்காவை நாங்கள் எப்படி ஆசரிப்பது என்று சொல்லி சில நேரத்தில் நாங்கள் சிலர் தவிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு என்று முன்பே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உனக்கு முன்பாக போய் கோணலான வழிகளை நான் செவ்வாய்ப்படுத்துவேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. ஆண்டவரே, முன்னணையை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். நாங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணதை எங்கள் கண்கள் காணவில்லை. ஆனால் எங்கள் விசுவாசத்தினாலே நாங்கள் அதை சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த காணொளி காட்சியின் மூலமாய் காண்கிற உடைய பிள்ளைகளோடு கூட இன்றைக்கு இந்த காலை வேளையில திருவுளம் பற்றினதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம்.
கோடாக்கோடி ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை சந்திக்க, எங்கள் பிரயாணங்களை வாய்க்க, எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிக்க, அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் எங்கள் கூட வருகிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கொரோனா நாட்களிலே, இந்த லாக்டவுன் நாட்களிலே உடைய பிள்ளைகள் திகைத்து விடாதபடி, ஆமென், பலவீனப்பட்டு போகாதபடி, ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி, விசுவாசத்தில் வழுவி போகாதபடி காத்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் நாவின் சொல் பிறவா முன்னே அவர்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்த தெய்வம் அப்படியே உங்கள் தேவைகளை சந்தியும். இந்த காலைகளில் அப்படி நடத்தும். ஆசீர்வதி. சமூகத்தில் இருக்கிற ஊழியக்காரனாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி, கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களை வழி நடத்தும். அன்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நம் அனைவரோடு கர்த்தருடைய வரை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you brothers and sisters. ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மளை கிருபையாக வழி நடத்தி வருகிறார். ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவர் என்னை நடத்துவாரோ நடத்த மாட்டாரோ என்று சொல்லி நீ சந்தேகப்படாதே. ஆண்டவர் வேண்டுதலை ஆமென் கேட்டிருக்கிறார். உன் வேண்டுதலுக்கு முன்பாகவே உனக்கென்று ஒரு காரியங்களை ஆயத்தப்படு, உனக்கு என்ன தேவை என்பதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கலங்கி போகாதீர்கள். மாம்சத்தில் சில நேரத்தில் நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஐயோ என்ற ஒரு பதறுதல் உங்களுக்கு வரலாம். ஆண்டவர் ஆமென் இவைகளிலிருந்து உங்களை வழி நடத்தி விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்துவாராக. கர்த்தரை சார்ந்திருங்கள், கர்த்தருக்குள் இருங்கள், கர்த்தரோடு வாழுங்கள். அவர் உங்களை நடத்தி பரமதேசத்திற்கு கொண்டு செல்வார். ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைப்பார். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம்.